Hi, hello everyone. Welcome back to our channel ExamJet. இந்த வீடியோல நம்ம 2023ல நடந்த RRB PO prelims memory based questions தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம क्वेश्चनக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு year based puzzle இருக்கு. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 8 persons இருக்காங்க. அவங்க வந்து different yearல வந்து பிறந்திருக்காங்க. அந்த இயரையுமே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ இந்த இயர் ஏஜ் வந்து எதுல கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படினா 2021ல நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். So அது போக நமக்கு இங்க இருந்து क्वेश्चंस வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். 2021 பேஸ் இயர்னு சொல்லிருக்காங்க. சோ அப்போ 1994ல பிறந்தவங்களுக்கு 2021ல அவங்களுடைய ஏஜ் வந்து 27 ஆ இருக்கும். அதுவே 1996 அப்படினா 25. சோ இங்க ரெண்டு இயர் டிஃபரண்டா இங்க ரெண்டு இயர் டிஃபரண்ட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு பண்ணலாம், இல்லனா டைரக்டா நீங்க வந்து மைனஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். சோ 98ல பிறந்தவங்களுக்கு 2021ல 23, 99க்கு 22, 2001 அப்போ உங்களுக்கு 20 ஏஜ். சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம क्वेश्चனை ரீட் பண்ணலாம். அட் மோஸ்ட் 1 person is older to P ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு P இங்க இருந்து வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா Pக்கு முன்னால 1 persons கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறனால P இங்க இருந்து நமக்கு கீழ இருக்கிற எங்கனாலும் P வரலாம். So Pக்கும் Vக்கும் 2 persons சொல்லிருக்காங்க. Vக்கு just above Q. Q வந்து odd number yearனு சொல்லிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இங்க P எடுக்கும்போது 2 person விட்டு V இங்க போடுவோம். Vக்கு just above Q. Q இருக்கிறது ஒரு odd number year தான். நெக்ஸ்ட் நம்ம P இங்க எடுத்தோம் அப்படின்னா 2 person விட்டு V இங்க போடுவோம். Vக்கு just above Q. Q இருக்கிறது ஒரு odd number year. நெக்ஸ்ட் P நம்ம மேல V போட்டோம் அப்படின்னா Vக்கு just above Q போட முடியாது. சோ அப்போ Vக்கு 2 person விட்டு Vக்கு just above Q நம்ம போடும்போது Q இருக்கிறது ஒரு ஈவன் நம்பர் இயர். நமக்கு Q வந்து ஆட் நம்பர் இயர்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இந்த பாசிபிள் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். V இங்க எடுத்தோம் அப்படின்னா 2 person விட்டு இங்க V போட்டோம். சோ இங்க V வரும். Vக்கு just above Q போடும்போது Q இருக்கிறது ஒரு ஈவன் நம்பர் இயர். நமக்கு Q வந்து ஆட் நம்பர் அப்படிங்கிறதுனால சோ இந்த இடத்துல VQ வராது. சோ இதே பாசிபிள்ல மேலே நம்ம போடலாம். Pக்கும் Vக்கும் நடுவுல ரெண்டு பேரு. Vக்கு just above Q போடலாம். ஆனா Q இருக்கிறது ஈவன் நம்பர் இயர். ஆனா நமக்கு Q வந்து ஆட் நம்பர் இயர்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த பாசிபிளும் வராது. சோ அப்ப நமக்கு இருக்கிறது இப்போ ரெண்டு பாசிபிள் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா R ஃபிக்ஸ் பண்ண போறோம். R வச்சு நம்ம Tயும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல R பாத்தீங்க அப்படின்னா 1994ல வரும். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் T, அப்ப 1998. சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துலலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ 2002ல R போட்டோம் அப்படின்னா T அப்படிங்கிறது 2006ல வரணும். இங்க 2006 இல்ல. அப்ப இந்த இடத்துலயும் R வராது. சோ ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல நமக்கு இருக்கிற ஒரே பிளேஸ் வந்து 1994ல Rம் 1998ல Tயும் தான். சோ நெக்ஸ்ட் செகண்ட் பாசிபிள்ல R 1994ல எடுத்தோம் அப்படின்னா T நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் 1994ல நம்ம எடுத்தோம்னா 2003 இருக்கணும். ஆனா இங்க 2003 இல்ல. நெக்ஸ்ட் நம்மளால 2004லயும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2005ஓட நமக்கு கொடுத்திருக்க இயர் வந்து முடிஞ்சிருச்சு. சோ அப்ப இந்த பாசிபிள்ல நம்மளால R and T ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால இந்த பாசிபிள் எலிமினேட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அப்படின்னா Uக்கு W older, Sக்கு just younger தான் Wன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் நமக்கு இருக்கணும். சோ Sக்கும் Wக்கும் நடுவுல யாருமே இருக்கக்கூடாது. Wக்கும் Uக்கும் நடுவுல வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா இங்க நமக்கு வந்து 3 ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கு. சோ அப்படியே நம்ம போட்டுடலாம் S W U. சோ இதுதான் நமக்கான ஆன்சர். சோ இந்த क्वेश्चनக்கான சப் क्वेश्चंस பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா who was born in the year 1998. சோ 1998ல யார் இருக்காங்க அப்படின்னா T. சோ ஆன்சர் இஸ் T. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन in which year S was born அப்படி சொல்லிருக்காங்க. சோ S வந்து 2002ல பிறந்திருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் 2002. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन which of the following statement is true ன்னு கேட்டிருக்காங்க. P வந்து 1994ல பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா R தான் 1994. அப்ப இது வந்து wrong answer. சோ நெக்ஸ்ட் வந்து V was born in 1996 ன்னு சொல்லிருக்காங்க. So V வந்து 2001. So அப்ப இதுவும் தப்பு.
T is the oldest among all அப்படின்னா இல்ல R தான் oldest. So இதுவும் wrong. U was born in 2002. 2002ல U1 கேட்டிருக்காங்க. இல்ல yes. R is older than P அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ P விட R older அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, P வந்து 1996, R வந்து 1994. So அப்போ answer is E. So next question. How many persons were born between W and T? Wக்கும் Tக்கும் நடுவுல எத்தனை personsன்னு கேட்டிருக்காங்க. So W இங்க இருக்கு, T இங்க இருக்கு. கவுண்ட் பண்ணா 1, 2, 3. 3 பேர். அப்போ answer is 3. Who is the oldest person among them? இருக்கிறதுல யாரு வந்து மூத்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ R தான் இருக்கிறதுல மூத்தவங்க. ஆன்சர் இஸ் C. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சிலாகிசம். இது எல்லாமே வந்து 2023ல RRBPO ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் மேமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா மேமல்ஸும் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆல் பேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா பேர்ட்ஸுமே என்னன்னா எக்ஸ். நோ எக் இஸ் ரெப்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்குக்கும் ரெப்டைலுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் மேமல்ஸ் ஆர் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்கோட சம் பார்ட்ல தான் மேமல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகுது. சம் ரெப்டைல்ஸ் கேன் பி பேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம் ரெப்டைல்ஸுக்கும் எக்குக்கும் நாட் கண்டிஷன். எக்குள்ளதான் பேர்ட்ஸ் இருக்கு. அப்போ பேர்ட்ஸுக்கும் ரெப்டைலுக்குமே நாட் கண்டிஷன் தான். இந்த இடத்துல நமக்கு பாசிபிள் வராது. ஏன்னா அவங்களே நாட் கண்டிஷன்ல கொடுத்துட்டாங்க. நோ ரிலேஷன்ஷிப் அவங்களே கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பாசிபிலிட்டிஸ் போட முடியாது. ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ ஆகல. ஸோ ஆன்சர் இஸ் A. ஒன்லி 1 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் syllogism question. Only few apples are orange. So only a few apples are orange னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில பார்ட் ஆஃப் ஆப்பிள் வந்து ஆரஞ்சு கூட சம் கண்டிஷன்லயும் இருக்கும், நாட் கண்டிஷன்லயும் இருக்கும். சிலது இருக்கும், சிலது இல்லாம இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்லி a fewக்கு மீனிங். சம் நாட் அந்த மாதிரி. ஆல் ஆரஞ்ச் ஆர் பனானாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா ஆரஞ்சுமே என்னதுன்னா பனானா. ஒன்லி பனானா ஆர் கிரேப்ஸ். ஒன்லி பனானா மட்டும் தான் கிரேப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேப்ஸ் அப்படிங்கிறது வேற எது கூடயுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காது அப்படிங்கிறதா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த கிரேப்ஸ் வந்து எது கூடயும் சேராது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சம் ஆப்பிள் ஆர் பனானா அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் ஆப்பிள் வந்து பனானாக்குள்ளேயும் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சம் கிரேப்ஸ் ஆர் நாட் ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் பார்ட் ஆஃப் கிரேப்ஸ் வந்து ஆரஞ்சு கிடையாது. ஏன்னா கிரேப்ஸ் வந்து எது கூடயுமே மிங்கிள் ஆகாது. ஒன்லி பனானா கூட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் பார்ட் வந்து ஆரஞ்சு கூட இருக்காது. ஸோ அப்போ இதுவும் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9 பாக்ஸ் ஆர் அரேஞ்ச் 1 above the anotherன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 9 பாக்ஸ். ஸோ கொஸ்டின் இங்க வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிக்கு பிலோல மோர் தென் 4 பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜி போடுறோம் அப்படின்னா போட முடியாது. ஏன்னா மோர் தென் 4 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இடத்துல நம்ம ஜி போடும்போது கீழே பாத்தீங்கன்னா வெறும் 4 பாக்ஸ் தான் இருக்கும். நமக்கு தேவை மோர் தென் 4. ஸோ அப்போ நமக்கு இங்கதான் ஜி வரும். ஸோ இந்த பிளேஸுக்கு மேல எங்கனாலும் நம்ம ஜி போட்டுக்கலாம். ஸோ இங்க ஜி வர சான்ஸ் இருக்கு, இங்க ஜி வர சான்ஸ் இருக்கு, இங்கேயும் ஜி வர சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 பாக்ஸ் ஆர் பிளேஸ் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச். ஸோ ஜிக்கும் ஹெச்சுக்கும் நல்ல 3 பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க மேல 3 பாக்ஸ் தான் இருக்கு. பட் ஆனால் ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவுலயே 3 பாக்ஸ் அப்படிங்கப்போ கீழே மட்டும்தான் வரும். ஸோ 1, 2, 3 இந்த இடத்துல ஹெச். ஸோ 1, 2, 3 இந்த இடத்துல ஹெச். 1, 2, 3 இங்க ஹெச். 1, 2, 3 இந்த இடத்துல ஹெச். ஓகேவா? So number of box placed above H is same as the number of box placed below C. So H க்கு above 1, 2, 3, 4, 5, 6, 7 box இருக்கு. அப்போ C க்கு belowலயும் 7 box இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. So அப்போ இந்த இடத்துல தான் C வரும். So இங்க பாத்தீங்கன்னா H க்கு above 6 box இருக்கும். ஏன்னா இங்க 7 அப்போ இங்க 6 box இருக்கும். அப்போ C க்கு belowலயும் 6 box இருக்கும். 1, 2, 3,
4 5 6 இந்த இடத்துல நமக்கு C வரணும் ஆனா இந்த இடத்துல ஆல்ரெடி G இருக்கறனால இந்த பாசிபிள் கேன்சல் ஆயிடுது சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்ம 6 ன்னு கவுண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல 5 இருக்கும் இல்லையா 1 2 3 4 5 H க்கு above 5 பாக்ஸ் அப்படினா C க்கு below 5 பாக்ஸ் 1 2 3 4 5 C சோ அதே மாதிரி இந்த இடத்துல 4 H க்கு above 4 பாக்ஸ் C க்கு below 4 பாக்ஸ் 1 2 3 4 இந்த இடத்துல C வரணும் இந்த இடத்துல H இருக்கனால இந்த பாசிபிள் கேன்சல் ஆயிடுச்சு பாக்ஸ் A is placed 2 box above the box E which is placed just above I அதாவது I க்கு just above E க்கு 2 place above A சோ இதுதான் அந்த பாசிபிள் ஓகேவா சோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல place பண்ணனும் சோ நெக்ஸ்ட் க்ளூ பாத்துறலாம் box F and H are not placed adjacent to each other box B is placed above D but placed below E ன்னு சொல்லிருக்காங்க அதாவது D க்கு above B ஆனா E க்கு below B இருக்கணும் அப்ப E B D சோ E க்கு கீழ ரெண்டு பாக்ஸ் வந்து இருக்கணும் என்னன்னா B D க்கு பாக்ஸ் இருக்கணும் ஓகேவா அப்போ I க்கும் I யும் சேர்த்தோம் அப்படினா நமக்கு 3 பாக்ஸ் E க்கு கீழ வந்து 3 பாக்ஸ் இருக்கணும் சோ அப்ப கீழ நம்ம 3 எம்டி பாக்ஸ் விட்டு இந்த இடத்துல நம்ம E போட்டோம் அப்படினா 1 விட்டு நம்ம இங்க A போடலாம் அதே மாதிரி I இங்க போடலாம் B D போடலாம் சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா F and H adjacent to each other ன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க F உம் H உம் not adjacent to each other ன்னு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம F இங்க தான் போடுறோம் H இங்க இல்ல சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லா ஆன்சர் வந்து உட்கார்ந்துருச்சு சோ நெக்ஸ்ட் நீ இருந்தாலும் ஒரு பாசிபிளா நம்ம ட்ரை பண்ணலாம் சோ E க்கு கீழ 3 பாக்ஸ் வரணும் இல்லையா இப்போ இந்த 3 பாக்ஸ் நம்ம இங்க விட்டுட்டு இங்க E போட்டோம் அப்படினா E க்கு இமிடியேட் பிலோல I போடணும் இந்த இடத்துல I போடுறதுக்கு சான்ஸே இல்ல சோ இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கிற பிளேஸ் வந்து இந்த இடம் மட்டும் தான் சோ இங்க நம்ம இப்படி பிளேஸ் பண்ணோம் அப்படினா நம்ம AEI போட்டுறலாம் ஆனா BD போட முடியாது ஏன்னா இங்க ஒரு பாக்ஸ் தான் இருக்கு சோ இந்த பாசிபிள் வந்து கேன்சல் ஆயிரும் சோ இந்த क्वेश्चनக்கான சப் क्वेश्चन பார்த்தலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन which of the box is placed middle in the arrangement எக்ஸாக்ட்டா மிடில் அப்படினு கேட்டிருக்காங்க அப்போ 9 பாக்ஸ் இருக்கு அப்படினா எக்ஸாக்ட்டா மிடில் என்னது 5th பாக்ஸா தான் இருக்கும் இல்லையா சோ இப்போ 1 2 3 4 5 E தான் எக்ஸாக்ட்டா மிடில் இருக்கும் பாத்தீங்கன்னா மேலேயும் ஒரு 4 பாக்ஸ் கீழேயும் 4 பாக்ஸ் இருக்கு சோ ஆன்சர் இஸ் B so next question how many box are placed between A and I A க்கும் I க்கும் நடுவுல எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க A இங்க இருக்கு I இங்க இருக்கு நடுவுல ரெண்டு பாக்ஸ் இருக்கு so answer is 2 so next if box F is placed immediately below D D க்கு immediately below F அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருந்தது அப்படினா how many box are there between F and G இப்போ F க்கும் G க்கும் நடுவுல எத்தனை பாக்ஸ் இருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க அப்போ 1 2 3 4 5 so answer is 5 so இங்க வந்து 5ங்கற ஆப்ஷன் இல்ல none of this இருக்கு so answer is none of this so the number of box are placed between G and H G க்கும் H க்கும் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் G இங்க இருக்கு H so 3 பாக்ஸ் இருக்கு so 3 பாக்ஸ் இருக்கு is same as the number of box are between dash and dash இப்போ ஆப்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒண்ணுக்கு 3 பாக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும் ஓகேவா ஏன்னா சேம் தான் கொடுத்திருக்காங்க சோ அப்ப C க்கும் H க்கும் பார்த்தோம் அப்படினா எக்கச்சக்க பாக்ஸ் இருக்கு பார்த்தாலே தெரியுது 3 கிடையாது சோ அப்போ இந்த ஆப்ஷன் கேன்சல் F க்கும் G க்கும் பார்த்தோம் அப்படினா 2 பாக்ஸ் இருக்கு ஓகேவா சோ அப்ப இதுவும் கேன்சல் G க்கும் A க்கும் பார்த்தோம் அப்படினா நடுவுல எந்த பாக்ஸுமே இல்ல சோ அப்ப இதுவும் கேன்சல் H க்கும் B க்கும் நடுவுல எந்த பாக்ஸுமே இல்ல சோ இதுவும் கேன்சல் ஆப்வியஸா I and C தான் வரும் ஏன்னா none of this இல்ல சோ I இங்க இருக்கு C இங்க இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 1 2 3 மூணு பாக்ஸ் இருக்கு சோ I and C தான் ஆன்சர் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन which of the following statement is true இவங்க கொடுத்திருக்க இந்த மூணு ஸ்டேட்மென்ட்ல எந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க சோ F is placed above the box E E க்கு above F அப்படினு கேட்டிருக்காங்க சோ E க்கு above தான் F இருக்கு சோ இது true more than 2 box are placed between A and I A க்கும் I க்கும் நடுவுல more than 2 ன்னு கேட்டிருக்காங்க just 2 தான் more than 2 கிடையாது சோ இப்போ இது ஃபாலோ ஆகல இது true கிடையாது so next no box is placed below H H க்கு below எந்த பாக்ஸும் இல்லன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா D ன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு சோ இதுவும் ஃபாலோ ஆகல சோ ஃபாலோ ஆகுது only one first statement மட்டும் தான் அப்ப answer is only one
நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி. ஸோ பார்க்கலாம், ஜே லெஸர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேல இருந்து நமக்கு பீக் பார்க்கணும். ஸோ ஜேல இருந்து பீக்கு போகணும் அப்படின்னா ஜேல இருந்து கியூக்கு போகணும், கியூல இருந்து பீக் போகணும். ஸோ ஜேல இருந்து கியூக்கு போகும்போது லெஸர் தென், கியூல இருந்து பீக் போகும்போது கிரேட்டர் தென். ஸோ அப்போ இது வந்து ஃபாலோ ஆகாது, ஏன்னா நமக்கு வந்து லெஸர் தென் கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எம் கிரேட்டர் தென் பி. ஸோ எம்ல இருந்து நமக்கு வந்து பி போகணும். ஸோ இங்க கனெக்டிங்கா இருக்கிறது கியூ மட்டும்தான். ஸோ எம்ல இருந்து கியூக்கு போகும்போது நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. கியூல இருந்து பீக் போகும்போது நமக்கு கிரேட்டர் தென் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி, n கிரேட்டர் தென் a அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ n இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகுது இல்லையா? ஸோ இங்க வந்து கனெக்டிங்கா இருக்குது டி தான். ஸோ அப்போ என்னும் டீயும் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டீல இருந்து ஏ வந்து கிரேட்டர் தென்னா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் வந்து கிரேட்டரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, டீல இருந்து இந்த சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து கிரேட்டரா இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ சி கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சில இருந்து பிக்கு போகணும் அப்படின்னா சில இருந்து டிக்கு போகணும், டீல இருந்து பிக்கு வரணும். சி ஈக்குவல் டு டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு தான். ஸோ டீல இருந்து என் ஈக்குவல் டு என்ல இருந்து பி வந்து கிரேட்டர் தென். அப்போ சி கிரேட்டர் தென் பி வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபாலோ ஆகுறதுனால ஆன்சர் வந்து போத் 1 and 2 follows. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், certain number of persons sit in a row and facing north. எல்லாருமே நார்த் தான் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எத்தனை பேர் அந்த ரோல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு ஃப்ளூவெண்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஃபோட தேர்ட் லெஃப்ட்ல ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட், தேர்ட் லெஃப்ட்ல ஏ. ஸோ தேர்ட் லெஃப்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல ஏன்னு போடணும். 3 persons sit between எஃப் அண்ட் ஆர். ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரைட் சைடும் வரலாம், லெஃப்ட் சைடும் வரலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பாசிபிள்ல ரைட் சைடில் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 இந்த இடத்துல ஆர். ஸோ எஃப். ஸோ இன்னொரு பாசிபிள்ல நம்ம லெஃப்ட் சைட் போட்டுக்கலாம். எஃப்க்கும் ஆருக்கும் நல்ல 3 பேர், 1 2 3 விட்டு ஆர். ஸோ பிட்வீன் வரும்போது நடுவில் 3 பேர் இருக்கணும். ஸோ தேர்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது 1 2 தேர்ட்ல நம்ம வந்து அந்த பர்சன் வந்து பிளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இப்போ இருக்கிற 2 பாசிபிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. சியோட செகண்ட் லெஃப்ட்ல ஆர், சி வந்து வியோட ஜஸ்ட் லெஃப்ட். அதாவது எப்படி இருக்கணும்னா வியோட ஜஸ்ட் லெஃப்ட்ல சி, சியோட செகண்ட் லெஃப்ட்ல ஆர். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த பாசிபிள போட்டோம் அப்படின்னா சி வி, இங்க அப்படியே நம்ம போட்டோம்னா சி வி. சியோட செகண்ட் லெஃப்ட்ல ஆர், வியோட ஜஸ்ட் லெஃப்ட்ல சி. சியோட செகண்ட் லெஃப்ட்ல ஆர், வியோட ஜஸ்ட் லெஃப்ட்ல சி. ஸோ நெக்ஸ்ட் க்ளூ போலாம். 1 person sits between யூ அண்ட் வி. யூக்கும் விக்கும் நடுவில் ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேயும் யூ வரலாம், இங்க 1 person மட்டும் நம்ம யூ போடலாம். யூக்கும் விக்கும் நல்ல 1 பேர் சொல்லும்போது. ஸோ இந்த பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால யூ வந்து லெஃப்ட் சைட்ல பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா 1 person மட்டும் நமக்கு ஏ இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரைட் சைட்ல தான் நம்ம யூ ஃபேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ சிட்ஸ் ரைட் ஆஃப் சி. சியோட ரைட்ல தான் யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியோட ரைட்ல யூ, இந்த பாசிபிள் கரெக்டா இருக்கு. சியோட ரைட்ல யூ அப்படின்னா விக்கு யூக்கும் 1 person விட்டு நம்ம வியோட ரைட்ல நம்ம யூ வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என். என்னோட செகண்ட் லெஃப்ட்ல பியா, அதே மாதிரி யூவோட தேர்ட் ரைட்ல பின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல பி வரும். ஓகேவா? பி யூவோட தேர்ட் ரைட்ல பி. ஓகேவா? யூவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல பி. இதுமே இங்கே போடலாம். யூவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல பி. நெக்ஸ்ட் என்னோட செகண்ட் லெஃப்ட்ல தான் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் வந்து இங்க வரும். ஓகேவா? என்னோட செகண்ட் லெஃப்ட்ல பி, என் வந்து இங்க வரும். இந்த பாசிபிள் என்னோட செகண்ட் லெஃப்ட்ல பி. ஸோ நெக்ஸ்ட் க்ளூ, Q sits third to the left of D, who sits just right to A. அதாவது ஏயோட ஜஸ்ட் ரைட்ல டி, டியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல Q. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயோட ஜஸ்ட் ரைட்ல டி. இந்த பாசிபிள்ல பாத்தீங்கன்னா ஏக்கு ஜஸ்ட் ரைட்டே இல்லை, அந்த இடத்துல சி இருக்கு. அப்போ இந்த பாசிபிள் கேன்சல் ஆயிடுது.
ஏயோட ஜஸ்ட் ரைட்ல டி, டியோட தேர்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல Q. So next, the number of persons sit between Q and R is one more than number of persons sit between right of N ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னோட ரைட்ல நமக்கு எத்தனை பேர்னு தெரியாது, பட் ஆனால் Qக்கும் Rக்கும் நமக்கு எத்தனை பேர்னு நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 Qக்கும் Rக்கும் நல்ல 8 பேர் அப்படின்னா என்னோட ரைட்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. ஏன்னா 7 + 1, இங்க 1 இருக்கா, 1 more than சொல்லியிருக்காங்க. 7 + 1 தான் 8. ஸோ இப்போ என்னோட ரைட்ல 7 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 7 பேர் வருவாங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேவா. நோ ஒன் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் Q. அப்போ Q தான் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஓகேவா. ஸோ இதுக்கான சப் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ஹவு மெனி பர்சன் ஆர் தேர் பிட்வீன் D and Q. Dக்கும் Qக்கும் நடுவில் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. ஸோ D இங்க இருக்கு, Q இங்க இருக்கு, நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2. Which of the following statement is true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட இமிடியேட் ரைட்ல B அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட செகண்ட் லெஃப்ட்ல தான் B இருக்கு. ஸோ இது வந்து ராங். U sits one of the end of the row அப்படின்னு கேட்டிருக்காங்க. U வந்து எண்ட்லயா இருக்கு, இல்ல மிடில்ல இருக்கு. ஸோ இது கிடையாது. A sits to the immediate left of F. F ஓட immediate leftல A அப்படின்னா இல்ல, எத்தனை லெஃப்ட்ல, தேர்ட் லெஃப்ட்ல இருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து கொஸ்டின்லயே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். V sit at one of the end of a row அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, V வந்து சென்டர்ல தான் இருக்கு. ஸோ இது கிடையாது. C sits second to the right of R. R ஓட செகண்ட் ரைட்ல C. R ஓட செகண்ட் ரைட்ல C. இது கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் E. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். How many persons are sit in the row? எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 3 6 9 12 15 18 21 24 27. மொத்தம் 27 பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் C. ஸோ நெக்ஸ்ட் வந்து how many persons sit between V and B. Vக்கும் Bக்கும் நடுவில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஆன்சர் இஸ் C. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் இருக்கு. இந்த நம்பர்ல if all digits are subtracted by 1, all digit எல்லாமே 1ஆல subtract பண்ணிடணுமா, and even digit are subtracted by 2, then what will be the sum of digit which is second, fourth, sixth from the left on in the new number formed after rearrangement. இப்போ இந்த நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ல ஆட் டிஜிட் எல்லாம் 1ஆல சப்ராக்ட் பண்ணுமா, ஈவன் டிஜிட் எல்லாம் 2ஆல சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் டிஜிட்டை ஃபர்ஸ்ட் 1ஆல சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 - 1 6, 9 - 1 8, 5 - 1 4, 5 - 1 4, 3 - 1 2. ஸோ இப்போ ஈவன் டிஜிட்லாம் 2ஆல சப்ராக்ட் பண்ணுமா. ஸோ இப்போ 4 - 2 2, 4 - 2 2, 8 - 2 6, 6 - 2 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து செகண்ட், ஃபோர்த், சிக்ஸ்த் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்னா அடிஷன். ஓகேவா. ஸோ இப்போ 6 + 2 8, 8 + 4 12. ஸோ ஆன்சர் இஸ் 12. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த கோட் ஆஃப் த வேர்ட் டூ வேர்ட்ஸ். டூ வேர்ட்ஸோட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 வேர்ட்ஸ் இருக்கு, இங்கே 2 வேர்ட்ஸ், இங்கே 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மூணுலையும் காமனா இருக்க வேர்ட் தான், கோட் தான் வந்து 2 வேர்ட்ஸுக்கான கோட். ஸோ XF இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, BF இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் BF இருக்கா, இந்த இடத்துல BF இல்லை. ஸோ BF கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் HU பார்த்தீங்கன்னா இங்கேயும் HU இருக்கு, இங்கேயும் HU இருக்கு, இங்கேயும் HU இருக்கு. ஓகேவா. ஸோ வேற எந்த வேர்டுமே மூணுலையும் காமனா இல்லை. ஸோ ஆன்சர் வந்து B, HU. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் சாப்டர். சாப்டருக்கு கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்டர் இருக்கு. ஸோ வேற எங்கேயுமே சாப்டர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 2 வேர்ட்ஸுக்கு நம்ம கோட் பார்த்துட்டோம், HU. வேர்ட் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் இருக்குது, டேபிள் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எதுலையுமே வந்து நமக்கு நியூ வேர்டு இல்லை. சாப்டரை தவிர வேற எங்கேயுமே வந்து நியூ வேர்டு இல்லை. ஓகேவா. ஸோ அப்போ சாப்டரோட கோட் வந்து வேற எந்த சென்டென்ஸ்லுமே இருக்காது. ஸோ HU வந்து 2 வேர்ட்ஸ்ன்னு தெரியும், QT வந்து வேற எங்கேயும் இல்லை, BF இருக்குது, DM பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்போ QT தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் C.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடு கொடுத்துருக்காங்க. சிஹெச் அப்படிங்கிற கோடுக்கு என்ன வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிஹெச் இருக்கு. ஸோ வேற எங்கேயுமே சிஹெச் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. அரவுண்ட் எங்கேயுமே இல்லை. டுவர்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹச்யூன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அப்போ சிஹெச் அப்படிங்கிறது வந்து அரவுண்ட் அப்படிங்கிறத வரும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் நியூ கார்னருக்கான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிஹெச் வந்து அரௌண்டு நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். ஹச்யூ வந்து டுவர்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். அப்போ டேபிள் இந்த ரெண்டுமே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்குது இங்கே டேபிள் தான். ஸோ அப்போ டிஎம் தான் டேபிளுக்கு வரும். ஸோ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம் இல்லை. ஸோ இங்கே இருக்கு, இங்கே டிஎம் இல்லை, இங்கே இருக்கு. நன் ஆஃப் த எபோ இருக்கிறதுனால நம்ம செக் பண்ணலாம். ஸோ நியூ அப்படிங்கிறது வந்து என்ன கோட் அப்படின்னு பார்க்கலாம். நியூ இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ இது ரெண்டுல மட்டும் காமனா இருக்கிற ஒரே கோட் என்ன அப்படின்னா எக்ஸ்எஃப். இங்கேயும் எக்ஸ்எஃப், இங்கேயும் எக்ஸ்எஃப் இருக்கு. ஸோ வேற எங்கேயுமே எக்ஸ்எஃப் இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே நியூ அப்படிங்கிற வேர்ட் மட்டும்தான் ரெண்டுலையுமே வந்து காமனா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து எக்ஸ்எஃப் தான் வரும். ஸோ எக்ஸ்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. ஸோ இங்கே எக்ஸ்எஃப் இல்லை அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் டி நன் ஆஃப் த எபோ இருக்கிறனால கார்னர் வந்து ஹெச்ஹெச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஹெச்ஹெச் இருக்கு, வேற எங்கேயுமே ஹெச்ஹெச் இல்லை. கார்னர் அப்படிங்கிறதுமே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கார்னர் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்எஃப்க்கு என்ன வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் பார்த்தோம் எக்ஸ்எஃப் வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எக்ஸ்எஃப்க்கு ஆன்சர் என்னது நியூ. 26க்கு ஆன்சர் ஏ. ஸோ இது வந்து ஒரு 7 ஸ்டோரி பில்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பசில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் பசில் கொடுத்துருக்காங்க. 7 ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்லேருந்து எஸ் வரைக்கும் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1, டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 7. அப்போ 1லேருந்து நமக்கு 7 வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் lives 2 floors above the one who belongs to Brazil and lives on the prime number floor. prime number floor அப்படின்னா prime numberனா என்ன? ஒரு நம்பர் அதாலையும் ஒன்னாலையும் மல்டிபிள் ஆகுது, டிவைட் ஆகுது அப்படின்னா அதுதான் பிரைம் நம்பர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2, 3, 5, 7 வந்து பிரைம் நம்பர். ஸோ 2ல வந்து எஸ் வராது. ஏன்னா பிரேசிலுக்கு 2 floor எபோல எஸ் அப்படிங்கிறப்போ நம்ம 2ல நம்ம எஸ் போட முடியாது. ஸோ அப்போ நம்ம 3ல எஸ் போட்டோம் அப்படின்னா 1ல வந்து பிரேசில் வரும். ஓகேவா? பிரேசிலுக்கு 2 floor எபோல எஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து எஸ் 5ல போட்டோம் அப்படின்னா 3ல வந்து பிரேசில் வரும். பிரேசிலுக்கு 2 floor எபோல எஸ். நெக்ஸ்ட் 7ல எஸ் போட்டோம் அப்படின்னா 5ல வந்து பிரேசில் வரும். பிரேசிலுக்கு 2 floor எபோல எஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? more than 2 floor gap between S and one who belongs to Canada. more than 2 floor அப்படின்னா 1, 2 இந்த இடத்துல வராது. ஏன்னா இது வந்து 2ஆ தான் கன்சிடர் ஆகும். more than 2 அப்படின்னா இந்த இடத்துல தான் கனடா வரும் இந்த பாசிபிள்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேல போட முடியாது, இருக்கிறதே 2 ஃப்ளோர் தான். நம்ம கீழே பார்த்தோம்னா 1, 2 இந்த இடத்துல கனடா போட முடியாது, இங்கதான் கனடா வரும். ஸோ இந்த பாசிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வராது. ஏன்னா 2 ஃப்ளோர் தான் இருக்கனால இந்த 3 இடத்துல எங்கனாலும் நமக்கு கனடா வர பாசிபிள் இருக்கு லாஸ்ட் பாசிபிள்ல. ஸோ நெக்ஸ்ட் க்ளூ பார்த்துட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். N belongs to Spain and lives 3 floor below the one who belongs to Canada. கனடாக்கு 3 floor belowல N ஸ்பெயின். ஓகேவா? கனடாக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ல N ஸ்பெயின். ஸோ கனடாக்கு இங்க பிலோவே இல்லை. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ கனடா இங்க எடுத்தோம் அப்படின்னா 3 floor போட முடியாது. இங்க எங்க இடத்துல நம்ம கனடா எடுத்தாலும் 3 floor பிலோல நம்மளால ஸ்பெயினை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த பாசிபிளும் கேன்சல். O lives just above the one who belongs to Italy. இட்டாலிக்கு ஜஸ்ட் எபோல தான் O. ஓகேவா? நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் லிவ்ஸ் பிலோ M சேம் அஸ் எபோ ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து பீக்கு ஜஸ்ட் பிலோல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீக்கு ஜஸ்ட் பிலோல தான் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்துல நம்ம ஆர் போட முடியாது. ஏன்னா மேல வந்து பி நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுனால இங்க எம், இங்க ஆர். பிக்கு ஜஸ்ட் பிலோல ஆர் அப்படிங்கிறப்போ பி இங்க வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாசிபிள்ல நம்ம இந்த இடத்துல எம் இல்லைன்னா ஆர் போடலாம். ஏன்னா மேல நம்ம வந்து பி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எம் இல்லைன்னா ஆர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எம்முக்கு பிலோலையும் ஆர் கேபிளையும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன் சொல்லியிருக்கனால இந்த இடத்துல எம்ஆர் இங்கேயும் எம்ஆர் வரலாம். ஸோ இங்க வந்து ஆர் போட்டோம் அப்படின்னா நம்மளால பியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே தான் ஆர் வரும். ஏன்னா இங்கே பி,
Pக்கு immediate below R, இந்த இடத்துல M. So next clue என்னன்னா, the one who belongs to China just lives above the one who belongs to India. இந்தியாவுக்கு just above சைனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பாசிபிள் இருக்கு இந்தியாவுக்கு ஜஸ்ட் above சைனா போடுறதுக்கு. அதுக்கு முன்னால O lives just above the one who belongs to Italy. இட்டாலிக்கு just above ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே இட்டாலி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட்டாலி இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இட்டாலி இந்த இடத்துல ஓ. ஸோ இந்த பாசிபிளில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எங்கேயுமே நம்மளால இட்டாலி ஓ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே இட்டாலி போட்டோம் அப்படின்னா ஓ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே இட்டாலி போட்டாலும் ஓ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பாசிபிள் கேன்சல். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு ஜஸ்ட் எபோல சைனான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இந்தியா, இங்கே சைனா. ஸோ ரிமைனிங் இருக்கிற லெட்டர் என்ன அப்படின்னா கியூ. ரிமைனிங் இருக்க கண்ட்ரி என்னன்னா ஜெர்மனி. ஸோ இதோட சப்கொஷின் பார்க்கலாம். Who lives on the 5th floorனு கேட்டிருக்காங்க. 5th floorல யார் இருக்கா? Q, இட்டாலி இருக்காங்க. ஸோ Qவும் ஆப்ஷன்ல இருக்கு. The one who belongs to இட்டாலியும் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் E. Both A and C. Which country does O belongs to? O வந்து belongs to Germany. So answer is E. How many floors are between P and the person from Canada? Pக்கும் the person from Canadaக்கும் நடுவில் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க, எத்தனை ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ ஆன்சர் இஸ் D. ஸோ which country does the person on 3rd floor belongs to? 3rd floorல இருக்கிற பர்சன் வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க, சைனா. ஸோ ஆன்சர் இஸ் D. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். W அப்படிங்கிற பர்சன் வாக்ஸ் 8 மீட்டர் டுவர்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரம் P டு ரீச் Q. Qல இருந்து 8 மீட்டர் போய் அவங்க வந்து Q அப்படிங்கிற பாயிண்ட்டை மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹி டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் ஃப்ரம் Q. Qல இருந்து அவங்க லெஃப்ட் டர்ன் எடுத்தாங்க. அப்போ Qல இருந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ Qல இருந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ சவுத், இந்த வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது வந்து லெஃப்ட் சைடு வந்து சவுத் சைடில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இமேஜ் பாப்பப் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி தான். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர் டு ரீச் பாயிண்ட் R. ஸோ 10 மீட்டர் R ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்ல இருந்தவங்க ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ ஆர்ல இருந்து ரைட் டர்ன் எடுத்தோம் அப்படின்னா 12 மீட்டர்ல அவங்க வந்து எஸ் ரீச் பண்ணிடுறாங்க. ஆர்ல இருந்து ரைட் டர்ன் எடுத்தோம் அப்படின்னா 12 மீட்டர்ல எஸ் ரீச் பண்ணிடுறாங்க. He takes another right turn from point S and walks 6 meter to reach T. Sல இருந்து another right எடுக்கிறாங்க 6 மீட்டர்ல. ஸோ இப்போ இங்க 6 மீட்டர்ல அவங்க ரீச் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா T. ஸோ நெக்ஸ்ட் he takes left turn from T and walks 8 meter to reach his home. ஸோ Tல இருந்து திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து 8 மீட்டர் வாக் பண்ணி அவங்களோட ஹோமுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டைரக்ஷனுக்கான ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 மீட்டர் இருக்கும், இங்கே ஒரு 12 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து 6ல இங்கே வந்து கட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பசில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 8% கொண்ட சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் இன்சைட், சம் ஆஃப் தம் ஃபேஸிங் அவுட் சைட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, H sit third to the right of K. Kயோட தேர்ட் ரைட்ல H both are facing same direction சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க நமக்கு இன்சைடா அவுட் சைடா நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம 2 பாசிபிள் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ கேயை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவுட் சைடாகவும் எடுத்துக்கலாம், கேயை இன்சைடாகவும் எடுத்துக்கலாம். கேயோட தேர்ட் ரைட்ல ஹச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேயோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல ஹச், 2 பேருமே சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம போட்டலாம். கேயோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல ஹச், 2 பேருமே சேம் டைரக்ஷன். ஸோ ஐக்கு ஆப்போசிட்ல தான் கே. இப்போ கேக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஐ, பட் போத் ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது இன்சைட்னா இது வந்து அவுட் சைட். ஸோ இந்த பாசிபிள்ல கேக்கு ஆப்போசிட்ல ஐ, இது அவுட் சைடா இருக்கிறனால ஐ வந்து இன்சைட். ஸோ எல் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. ஐயோட செகண்ட் ரைட்ல எல், ஐயோட செகண்ட் ரைட்ல எல்.
immediate neighbor of E face opposite direction as E faces. E face பண்ற directionோட opposite direction தான் Eக்கு immediate neighbor இருக்கவங்க face பண்ணுவாங்க. G is third to the right of D. D ஓட third rightல E, G and not an immediate neighbor of I and K. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா L and E face inside சொல்லிருக்காங்க. அப்போ E ஓட direction வந்து inside, Eக்கு immediate neighbor இருக்கவங்களோட direction வந்து so G and F same direction சொல்லிருக்காங்க. ஓகேவா? so நம்ம வந்து E ஓட direction வந்து inside தெரிஞ்சு போச்சு. so நமக்கு இந்த இடத்துல தான் F இல்லனா D வரணும். so நம்ம E வந்து இங்க எடுத்தோம் அப்படின்னா inside ஓட E ஓட என்ன சொல்லிருக்காங்க E ஓட செகண்ட் லெஃப்ட்ல D ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப E ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல D நம்ம இங்க போடலாம். D க்கு ஆப்போசிட்ல F இங்க போடலாம். இது வந்து ஒரு பாசிபிளா நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? E ஓட இமிடியேட் நெய்பர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா தான் இருக்கும். D ஓட தேர்ட் ரைட்ல Gன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ D ஓட தேர்ட் ரைட்னா இந்த ஒரு பிளேஸா காமனா இருக்கு. ஸோ இப்போ D ஓட டைரக்ஷன் வந்து இன்சைடா இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் G வரும். ஓகேவா? and not the immediate neighbor of I and K. ஐக்கும் Kக்கு பக்கத்துல G இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஐயும் Kயும் பக்கத்துல இல்ல. ஸோ Gயும் Fவும் face same direction. ஸோ G outside அப்படின்னா Fவும் outside தான். ஓகேவா? ஸோ L ஓட டைரக்ஷன் என்ன அப்படின்னா inside. ஸோ இந்த பாசிபிளே நமக்கு வந்து எல்லாமே அப்படியே அக்யூரேட்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாசிபிளை நம்ம வந்து லைட்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ E வந்து இன்சைட் தெரிஞ்சு போச்சு. ஸோ E இன்சைட் அப்படிங்கிறப்போ ஈக்கு பக்கத்துல இருக்கிறது அவுட் சைடா இருக்கணும். இந்த இடத்துல இன்சைட் இருக்கனால இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலயுமே நம்மளால ஈயை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஈயை நம்மளால இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் F இல்லைன்னா டியா தான் இருக்கணும். ஸோ அப்போ E இங்கே தான் வரும். E இன்சைட், ஈக்கு பக்கத்துல இருக்க ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஈயோட செகண்ட் லெஃப்ட்ல D, இங்க செகண்ட் லெஃப்ட்ல D நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. D இருக்கு. ஸோ பாசிபிள் கேன்சல். ஸோ இருக்க ஒரே பாசிபிள் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இந்த கொஸ்டினுக்கான சப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். Who is third to the left of F? F ஓட third leftல யார் இருக்கா அப்படின்னா F ஓட first left, second left, third leftல இருக்கிறது L. So answer is B. So next question. Who sits opposite to the one who sits just right of G? G ஓட just rightல இருக்கிறவங்களோட ஆப்போசிட்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க H. So answer is C. So next question. How many persons sit between E and I when counted from the right of I? I ஓட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது ஐக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐயோட ரைட் வந்து இந்த சைட் தானே இல்லையா? ஃபேஸிங் இன்சைட். ஸோ இ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் 1 2 3 4. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. G sits second to the left of I. ஐயோட செகண்ட் லெஃப்ட்ல Gன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ட்ரூ. H and F face the same direction. H outside, F outside. So இதுவும் true. So இங்க ரெண்டுமே true ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப ஆன்சர் வந்து all of the true தான் வரும். So நம்ம எதுக்கும் வந்து செக் பண்ணிக்கலாம் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ். L and D are immediate neighbor சொல்லிருக்காங்க. So L and D யும் immediate neighbor தான். Next E and G face opposite direct to each other. E வந்து inside, G வந்து outside. Okay, so அப்போ all are true. Answer is E. So next question. Who are the immediate neighbor of E? E ஓட immediate neighbors யாருன்னு கேட்டிருக்காங்க. E இங்க இருக்கு. So G and K தான் E ஓட immediate neighbor. So answer is C. So இது வந்து 2023ல நடந்த RRB PO prelims-க்கான reasoning section question மட்டும். So இந்த மாதிரி லெவல்ல தான் RRB PO questions இருக்கு. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. Stay tuned with Exam Jet.